அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமுக்குன்னு 6000 எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ்க்கு தரோம். வித் டீட்டெயில் சொல்யூஷன் தான் இருக்கும். வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ மெக்கானிக்ஸ்லேருந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்கலாம். மெக்கானிக்ஸ் வந்து நிறைய நாங்கள் படிக்காமல் இருக்கோம் சார், நிறைய அது இன்னும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ போதும் சாமி, திகட்டுற அளவுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ற அளவுக்கு தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கோம். அந்த வீடியோ லிங்க்லாம் நான் உங்களுக்கு வேணும்னு அனுப்பி வைக்கிறேன். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு லிங்காக சென்ட் பண்ணிடுறேன். யூனிட் வைஸ் பிளேலிஸ்ட்டு எல்லா யூனிட்டுக்குமே போட்டோம். குறிப்பாக மெக்கானிக்ஸுக்கு இப்போ புதுசாக போட்டுட்டு வர எல்லாமே உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி விட்டுறேன். நல்லா பார்த்து தனியாக நோட் போட்டு எழுதிட்டே வாங்க. இது ஒரு பெரிய மெட்டீரியலாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதாவது மெக்கானிக்ஸில் எல்லா ஏரியாவும் டச் பண்ணிடுறோம். அந்தந்த இடத்துல இருக்கிற ஃபார்முலாஸை முக்கியமாக தெரிஞ்சுக்கிறோம். அதை யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணாங்கன்றது இந்த வீடியோவில் கிளியராக நான் சொல்லிகிட்டே வருவேன். தொடர்ந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ மெக்கானிக்ஸில் அது யூஜிடிஆர்பி மெக்கானிக்ஸ் வேறு, பிஜிடிஆர்பி மெக்கானிக்ஸ் வேறு, ரெண்டும் ஒன்று கிடையாது. ஸோ இப்போ யூஜிடிஆர்பி மெக்கானிக்ஸ் நம்ம வீடியோ கொடுத்துட்ருக்கோம். பிஜிடிஆர்பி மெக்கானிக்ஸ் வீடியோ ரெடியாக இருக்குது. பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அதை கேட்டு வாங்கிக்கோங்க. இது தெளிவாக சொல்லணும், யூஜிடிஆர்பியா பிஜிடிஆர்பி அப்படின்னு சொன்னால் தான் நாங்கள் கரெக்டாக சென்ட் பண்ண முடியும். ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அந்த லிங்க்லாம் அனுப்பி வைக்கிறோம், யூனிட் வைஸ் பிளேலிஸ்ட். ரைட், சரிங்க. இப்போது அந்த 6000 எம்சிக்யூஸ் வாங்கின உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம், டெஸ்ட் பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். டெஸ்ட் பேட்ச் வாரம் 3 டெஸ்ட் வைக்கிறோம். அந்த 3 டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் குரூப் இருக்குது, அதை ஆட் பண்ணி விட்டுருவோம். உங்களுக்கு 3 கொஸ்டின் வாட்ஸ்அப்பில் வந்துகிட்டே இருக்கும் வாரம். அதில் இருக்கிறதும் எம்சிக்யூஸில் இருக்கிறதும் ஒன்றா சார்னா இல்லை, இது வேறு, இது க்ரியேட்டிவாக கேட்கப்பட்டது. இதுக்கும் டீட்டெயில் சொல்யூஷன் தருவோம். ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். உங்களை போதும் சாமின்ற அளவுக்கு அது என்ன பண்ணுவோம், சேஃப் ஜோன் கொண்டு போய் விட்டுரும். நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க எக்ஸாமில். ரைட், சரிங்க. இப்போ மெக்கானிக்ஸில் இந்த ப்ராப்ளம் என்ன சொல்லுன்னு பார்க்கலாம். A force of 1 kg acts on a body continuously for 10 seconds and causes it to describe 10 meter in that time. Then the mass of the body is dash. அதாவது ஒரு பொருள் மேலே ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. எவ்வளோ வெயிட் உள்ள 1 kg ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்போ எவ்வளோ நேரம் ஆக்ட் ஆகுதுன்னா 10 செகண்ட்ஸ் அது மேலே ஆக்ட் ஆகுது, அந்த ஃபோர்ஸ் அந்த பாடி மேலே. அப்போது அது எவ்வளோ தூரம் நகர்த்தப்படுது, பாடி மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் பொருள் நகரும் இல்லையா, 10 மீட்டர். பாருங்கள், 10 மீட்டர் இது வந்து என்ன ஆகுது, மூவ் ஆகுது. தென் த மாஸ் ஆஃப் த பாடி இஸ், பாருங்கள், ஒரு ஃபோர்ஸு ஒரு பாடி மேலே ஆக்ட் ஆகுது, அதனால் அந்த பாடி 10 மீட்டர் நகருது. அப்படின்னா அந்த பாடியோட வெயிட்டை சொல்ல முடியுது. பாருங்கள், எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை இது. ஸோ அதாங்க இதில் இருக்கிற பியூட்டியே, அந்த பாடியோட வெயிட்டை சொல்ல முடியுது இப்போ நம்மளால். பாருங்கள், இதோட தமிழ் வடிவம், இந்த கேள்வியோட தமிழ் வடிவம். ஒரு பொருளின் மீது 1 கிலோகிராம் விசை தொடர்ச்சியாக 10 வினாடிகள் செயல்படுகிறது. அந்த நேரத்தில் அப்பொருள் 10 மீட்டர் தூரத்தை கடக்கிறது எனில் அப்பொருளின் நிறை எவ்வளவு? பாருங்கள், எவ்வளோ ஃபோர்ஸ் அது மேலே ஆக்ட் ஆகுதுன்னு தெரியுது, எவ்வளோ நேரம் ஆக்ட் ஆகுதுன்னு தெரியுது, எவ்வளோ தூரம் பொருள் நகர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தான் க்ளூ. பட் அந்த பொருளோட இப்போ வெயிட்டை சொல்ல போகிறோம் இல்லை. எவ்வளோ ஒரு பியூட்டியான விஷயம் இது. சரிங்க, இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. எஃப் எவ்வளோ, எஃப் வந்து 1 kg. இப்போ இந்த கேஜி நியூட்டனாக நம்ம மாற்றிக்கணும். 1 × 9.8 மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா, இப்போ கேஜே 9.8 மல்டிப்ளை பண்ணாலும் நியூட்டனாக மாறிடும். விசையின் அலகு நியூட்டன் இல்லையா, இது மல்டிப்ளை பண்ணால் 9.8 நியூட்டன்ஸ். இதுதான் ஃபோர்ஸு. ஓகே, எவ்வளோ நேரம் வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு, T = 10 செகண்ட்ஸ். எல்லாமே செகண்ட்ஸில் தான் இந்த டைம்ஸ் எல்லாம், 10 செகண்ட்ஸ். ரைட், அப்புறம் எவ்வளோ தூரம் நகர்ந்தது, எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, 10 மீட்டர். டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு 10 மீட்டர். ரைட், இப்போது ஒரு ஃபார்முலா இருக்குது, SC = UT + ½ AT². இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதுக்கு டெரிவேஷன் ப்ரூஃபே இருக்குது, இது எப்படி வந்ததுன்ட்டு. இந்த தியரி படிக்கும்போது ஃபிசிக்ஸில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்ன்றது அந்த இடப்பெயர்ச்சி தூரம், எவ்வளோ, 10 மீட்டர். யூங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, அவங்க இனிஷியல் வெலாசிட்டி கொடுக்கல, அதனால் யூ நம்ம 0ன்னு எடுத்துக்கிறோம். மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், முடுக்கமுக்கு ஸ்கொயர், வெலாசிட்டிக்கு மீட்டர் பெர் செகண்ட். ரைட், சரிங்க. இப்போ யூ இங்கே வந்து 0 ஆகிடும். டைம் வந்து 10 செகண்ட்ஸ். அவங்க வெலாசிட்டி எதுவும் கொடுக்கல. இனிஷியல் வெலாசிட்டி இருக்கான்னா கொஷினில் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், இனிஷியல் வெலாசிட்டி, அப்போ ஸ்டார்டிங்கில் எப்பயுமே வெலாசிட்டி 0 இல்லையா, அது நமக்கு தெரிஞ்சது தான், அவங்க கொடுக்கணும்னு இல்லை. அப்போ 0, டைம் T 10 செகண்ட்ஸ் ப்ளஸ் 1/2, ஏ தெரியாது, ஏன்றது ஆக்சலரேஷன், இன்ட்டு T² T 10 செகண்ட்ஸ், 10 ஸ்கொயர், அவ்வளோதாங்க. இந்த 10 அப்படியே இருக்கட்டும், இது 0 ஆகிடும். இப்போ 1/2, இந்த 1/2 இன்ட்டு ஏ இன்ட்டு 10 ஸ்கொயர் வந்து 100. ரைட், இதை கட் பண்ணோம்னா 50.
இப்போ இந்த 50 இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். 10/50 ஈக்குவல் டு ஏ. சார் நான் இப்போ நான் ஆக்சலரேஷனாக சார் கேட்டேன், நீங்கள் ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இல்லை, இது வந்து வேறு ஒரு விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. பாருங்களேன், இப்போது இப்படி இருக்கா, இது நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ ஏ இதை நம்ம வந்து பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 சேர்த்துக்கலாம். கட் பண்ணால் 2, அப்போ 0.2. இப்போ ஏ ஈக்குவல் டு 0.2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ரைட், இவ்வளோ தாங்க. ஆக்சலரேஷன் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எதில் கொடுத்துருக்குற குழு வச்சு. இது இனிஷியல் வெலாசிட்டி, இது வந்து இடப்பெயர்ச்சி எவ்வளோ தூரம். இடப்பெயர்ச்சின்னு சொல்லக்கூடாது, டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ஃபோர்ஸ், அதான் எஸ். அடுத்தது வந்து டைம் வந்து 10 செகண்ட்ஸ் தான் அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனது. ஃபோர்ஸ் எவ்வளோன்றதையும் நம்ம எழுதிக்கிட்டோம். இப்போ ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த ரிலேஷன் வச்சு. இது நல்லா நமக்கு தெரியும். we know that s equal to ut plus half at square. இந்தமாரி ஃபார்முலாஸ் அப்பப்போ அசை ஓட்டுகிட்டே இருக்கணும். எல்லாத்தையுமே அப்படியே ஸ்க்ரீனில் ஓட்டினா எப்படி இருக்கும் மைண்டில், அந்த மாதிரி ஓட்டி பார்க்கணும் அப்பப்போ. இது வரைக்கும் மெக்கானிக்ஸுக்கு எத்தனை ப்ராப்ளம் சொல்லியிருக்கேன், அத்தனை ப்ராப்ளம்களோட ஃபார்முலா என்ன, அப்படி மொத்தமாக அப்படியே படுத்துகிட்டே மெல்ல யோசிச்சு பார்க்கணும். அதுதான் பெரிய ஸ்கோர் எடுக்க வைக்கும் அந்த ஹேபிட். ரைட், அடுத்தது இன்னொரு ரிலேஷன் எனக்கு தெரியும், F ஈக்குவல் டு MA. இது நல்லா தெரியும் இல்லையா, நியூட்டன்ஸோட எத்தனாவது லா இது, நியூட்டன் விதி இல்லை. இப்போது F ஈக்குவல் டு MA அப்படின்ற இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். F வந்து 9.8ன்னு எனக்கு தெரியும். M தான் கண்டுபிடிக்கணும். A தெரியும் 0.2. இப்போது இந்த 0.2 இங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க. 9.8/0.2 ஈக்குவல் டு M. ரைட், இப்போ நான் நியூமரேட்டர் டினாமினேட்டர் என்ன பண்ணுறேன், 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 98/2 ஆகிடும். அப்போது இதை கட் பண்ணோம் அப்படின்னா 49 ஈக்குவல் டு M. எம்ங்கிறது இங்கே மாசு, நிறை. ரைட், ஏங்கிறது ஆக்சலரேஷன், எஃப்ங்கிறது ஃபோர்ஸு. இப்போ 49 கிலோகிராம். ரைட், கேஜி. அப்போ இங்கே வந்து எந்த ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் பி. ரைட், இவ்வளோ தாங்க. இந்தமாதிரி ஃபோர்ஸ் சம்மந்தமான சில கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அது ரிலேட்டட் ஃபார்முலாஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்கே யூஸ் ஆன ஃபார்முலாஸ் எல்லாம் என்னென்ன, F ஈக்குவல் டு MA, இது வந்து நியூட்டன்ஸ் லா. இப்போ S ஈக்குவல் டு UT ப்ளஸ் half AT ஸ்கொயர். ரைட், இப்போது இனிஷியல் வெலாசிட்டி U சொல்லுவாங்க, இது வந்து இனிஷியல் வெலாசிட்டி, இது வந்து ஆக்சலரேஷன். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுருக்கணும். இப்போ இதுதான் இங்கே யூஸ் ஆனது. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ரைட், நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. இது போல் வீடியோ கொடுக்குற நேரம் பார்க்குறீங்க, வீடியோஸை நோட்ஸ் எடுத்துக்கிறீங்க, போதுமானா நீங்கள் வீடியோ கொடுக்காத நேரங்களும் நிறையா படிக்கணும். எல்லா நேரமும் வீடியோ கொடுத்துட்டே இருக்க முடியாதுல்ல. எல்லா நேரமும் நீங்களும் வீடியோ, ஆனால் எந்த நேரமும் வீடியோ பார்த்தாலும் பார்த்து முடிக்க முடியாது, அவ்வளோ வீடியோ கொடுத்துட்டோம் சார். ப்ளே பண்ணி விட்டு அது பாட்டுன்னு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது சார். ஆமாம், அவ்வளோ கொடுத்துட்டோம். ஆனாலுமே நீங்கள் நோட்ஸ் கையில் இருக்கணும். 6000 MCQs கையில் வாங்கி வச்சுட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. வீடியோ வர நேரம் வீடியோ பாருங்கள், மற்ற நேரம் MCQஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.